எம்மாடி பார்த்து பத்திரம், 2 பேரும் பத்திரமா இருங்க. அங்க அம்மா மட்டும் தனியா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அவங்களுக்கு துணைக்கு ஏதாவது தேவைனாலும் வாங்கி கொடுக்கறதுக்கு நான் பக்கத்துல இருக்கணும். அதனால நான் போறேன். சரிங்கப்பா, ஏதாவது எமர்ஜென்சினாலும் உடனே கூப்பிடுங்க. நாங்க எத்தனை மணியா இருந்தாலும் வந்துடுறோம். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோமா, நீங்க எந்த கவலையும் படாதீங்க. மாப்பிள்ள எதை பத்தி கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, நான் போய் பாத்துக்கிறேன். என்னோட கவலையே யாருக்காவது புரியுது? கல்யாணத்தை பண்ணிவிட்டு இப்படி கை கெட்டினதை வாய் கெட்ட விட மாட்டேங்கிறாங்களே. என்னங்க, உங்ககிட்ட தான் அப்பா பேசிட்டு இருக்காங்க. சரிங்க மாமா. அவனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தம் உங்களுக்கு இருக்குன்னு தெரியுது மாப்பிள்ள. நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க. நடக்க வேண்டியது நடக்கட்டும். நாங்க போயிட்டு வரோம். சரிங்க மாமா. சரிங்க மாமா. போகும்போது என் நெஞ்சில பாலை பார்த்துட்டு போறியா? போயிட்டு வா, போயிட்டு வா. ஏங்க, எதை பத்தியும் ஃபீல் பண்ணாதீங்க. ஆன்ட்டிக்கு ஒன்றும் ஆகாது. சரி சரி. சரி வாங்க, உள்ள போலாம். காலையிலேருந்து இந்த சாரியிலேயே அங்கேயும் இங்கேயும் அலைய வேண்டியதா போயிடுச்சு. முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகணும்ப்பா. மாமனார் போகும்போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாரு. இவகிட்ட போய் அதை பேசினா தூக்கிக்கிது நம்மள அடிச்சுட்டானா என்ன பண்றது? சரி போவோம். இன்று முதல் இரவு என் வரவுக்கு செலவு. கசகசன்னு இருக்கு. நம்மளும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம வேலையை காட்ட வேண்டியதான். கையல் கையல். என்னங்க? என்ன பண்ணிட்டு இருக்க? சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன். என்ன கையல் காமெடி பண்ற? காமெடியா பண்ணிட்டு இருக்கேன். பாத்ரூம்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? குளிச்சிட்டு இருக்கேன். அப்படியா? நாங்களும் குளிக்கணும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். உடம்பெல்லாம் கசகசன்னு இருக்கு. 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நானும் குளிக்கவா? 5 மினிட்ஸ். நம்ம சொல்றதே உங்களுக்கு புரியுது. சின்ராசு, கண்ணு தெரியலையா? நம்ம தங்கத்தை தான் ஆஸ்பத்திரியில வச்சிருக்காங்கல்ல, அதனாலதான் ஏன் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேன். அதான் வீட்டுக்கு வந்த மருமவ இந்த படியை எட்டி உதைக்கிறேன்னு அத உதைச்சு அவன் மண்டையை பொழந்து விட்டால. உடம்புடமா ரத்தம் பீச்சுக்கிட்டு அடிக்குது. அப்புறம் தையல போட்டு இப்ப ஆடக்கூடாது அசையக்கூடாதுன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில வச்சிருக்காங்க. ஆமையா, கொஞ்ச நஞ்ச ஆட்டமா அது. ஊர்ல யாரையும் கூப்பிடலையா, பெரிய குடும்பம், அதனால சிம்பிளா வீட்லயே முடிச்சு விட்டாங்க. உங்களை மாதிரி ஆளுங்களாம் வந்தா குடிச்சு விட்டு ஆட்டம் போடுவீங்க. அதனால தான் அவ யாருக்கும் கூப்பிடாம காதுங்காது வச்ச மாதிரி எல்லாத்தையும் முடிச்சு விட்டா. சரிடாப்பா, பேசுனா பேசிக்கிட்டே இருப்போம். வீட்டில் வேற மருமகளையும் பையனையும் விட்டுவிட்டு வந்தேன். அவங்க வேற என்னையே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி, நான் போயிட்டு வரேன். எப்பா, உடம்பெல்லாம் வலிக்குது. போய் படுத்து தூங்குனாதாயா. 2-3 நாளா அலைச்சலான அலைச்சல், ஒரு புட்டு தூக்கம் இல்லை. இருக்கிறவள என்ன கூப்பிட்டு வைப்பாங்க, நம்மள இல்லாதப்பட்டவளாச்சு. அதனாலதான் சொந்த மந்தமா இருந்தாலும் காசு பண்ண இருந்தா தானே இப்பதான் தெரியுது. என்னாச்சு? ஏன்? கொஞ்சமாவது ஏதாவது இருக்குதா? ஏய், என்னப்பா நீ என்னோட மனைவி, இப்ப என்ன ஆச்சுன்னு ஏன் கத்திட்டு இருக்க? இல்ல, உங்க அம்மா ஹாஸ்பிடல்ல படுத்த படுக்கையா இருக்காங்க. ஆனா உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப தேவையா? ஏய், என்னப்பா என்ன பண்ணிட்டேன்? சும்மாதான். ஹாஸ்பிடல்ல இருக்கிறது உங்க அம்மா, உங்களுக்கு தான் வருத்தம் இருக்கணும். ஆனா உங்களை பார்த்தா அந்த மாதிரி இருக்கிறதே எனக்கு தெரியல. இதெல்லாம் பாக்குறதுக்கே எனக்கு அவ்வளவு கோவமா வருது. தயவு செஞ்சு வெளியே போயிருங்க. வெளியே போவா? அம்மா சொல்லி தானே அனுப்புனாங்க. இன்னைக்கு அதுவும் இல்லாம நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேற. ஏற்கனவே என்னாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நானே டிப்ரெஷன்ல இருக்கேன். இதெல்லாம் ரொம்ப அவசியமா? இல்லப்பா, டிப்ரெஷன்ல இருந்தாலும் இது நமக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். வெளியே போங்கன்னு சொன்னேன்.
சரி ஓகே, கத்தாத, போறேன். சரி போறேன்னு சொல்லிட்டேல்ல. சீ, என்ன மாதிரி இவனே தெரிய மாட்டேங்குது. ஒரு அம்மா இப்படி இருக்காங்க, ஆனா இவனோட மைண்ட் ஃபுல்லாவே அந்த மாதிரி இருக்கு. சீ, இவ என்னமோ பெரிய இவ உலக அழகி. ஓவராதான் பண்ணிட்டு திரியிறா. என்ன புருஷன் தானே, தொட்ட என்னப்ப என்னமோ ஓவரா ஆடிட்டு இருக்கா. மண்டையெல்லாம் அப்படியே எரியுது. சரி, முதல்ல வாசுக்கு ஃபோன் பண்ணி அவனை வர சொல்லுவோம். முதல்ல என் ஆத்தாவை சொல்லணும். அது பண்ற வேலை தான் எல்லாத்துக்கும் காரணம். சரி, அப்பாடி அப்பா, ஒரு வழியா வீடு வந்தாச்சுப்பா. போய் நல்லா படுத்து தூங்கணும். 2 நாளா தூக்கமே இல்ல. ஐயோ, இறக்கி விடுங்க. அதெல்லாம் முடியாது. இப்ப இந்த அளவுக்கு தூக்குவீங்க, அதுவே உங்க அம்மா இருந்தா இப்படி தூக்குவீங்களா? என் அம்மா இருந்தா என்ன, எனக்கு என்ன பயமா? அதுக்கு என்ன 2 கொம்பா இருக்கு நீ முட்டி தூக்கி வீசுறதுக்கு? சின்ன பிள்ளைங்க சின்னஞ்சிறுசுங்க ஆசை பாசமா இருக்குதுங்கன்னா அதுதான் ஒதுங்கி போகணும். அதுக்கெல்லாம் நான் போய் பயப்படுவேனா? சண்டால பையனே, அந்த பையதான் அப்படி இருக்கான். என் பையன் சுத்த தங்க கட்டினே, ஆனா இவன் தகரோடு நிரூபிச்சுட்டானே. புள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி குதிச்சான்ன்ற மாதிரி தான். உங்க அம்மா இல்லைன்னு துள்ளி குதிப்பீங்க, உங்க அம்மா வந்தானையும் மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறின மாதிரி அப்படியே வேலை வேலைன்னு கிடப்பீங்க. என்ன சுத்தி சுத்தி வருவீங்களா என்ன? எங்க அம்மா தான் ஒரு ரேடியோ புட்டியாச்சு. வாயை திறந்தா வல்ல 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 வல்லன்னு பேசுற பேச்சுலயே எதுக்கடா வீட்டுல இருக்கணும், பிச்சுக்கிட்டு ஓடிடணும்னு தோணும். அதனாலதான்டா தங்கம் நான் போறேன். இல்லைன்னா உன்னைய விட்டு போவனா? அதுவும் இவ்வளவு அழகா இருக்கு என் பொண்டாட்டியை விட்டு போகணும்னு எனக்கு என்ன ஆசையா என்ன? அடப்பாவி பயலே, நான் உன்னை என்னமோ நினைச்சேன்டா. ஆனா நீ இப்படிப்பட்டவனு எனக்கு நிரூபிச்சிட்டியேடா. நானும் தான் ஹனிமூன் போகணும்னு சொல்றேன், நீங்க தான் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஏண்டா ஸ்வீட்டி, எனக்கு மட்டும் என்ன உன்னை அனிமூனுக்கெல்லாம் கூட்டிட்டு போக கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? இப்படிப்பட்ட அழகு தேவதைய ஊரு ஊரா நாடு நாடா அப்படியெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு ஆசை இருக்குடா. ஆனா என்ன பண்ணி தொலைகிறது? என் வாழ்க்கை செக்கு மாடு கணக்க என் ஆத்தாவை சுத்தி சுத்தி ஓடுறதால இருக்கு. அது மட்டும் மண்டைய போட்டுச்சுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் பாரு நம்ம ஊரு ஊரா இல்ல நாடு நாடா உலகம் உலகமா போய் சுத்துவோம். அம்மா 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 தாண்டா, அம்மா தான். உன்னை பெத்த வயித்துல அந்த கல்லி எடுத்து தாண்டா அடிச்சுக்கணும். அம்மா, நீ எப்பமா வந்த? நீ எப்ப என் வண்டவளத்துல தண்டவளத்துல ஏத்துனியோ அப்பயே வந்துட்டேன்டா. ஐயோ அத்தை, நான் எதுவும் பண்ணல, உங்க பையன் தான். வாயில்லாத புள்ள பூச்சிக்கு கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டு? நான் மண்டைய போட்டோனே நீ உலகமா நாடு நாடா சுத்துறீங்களோ? அம்மா இல்லம்மா, அதெல்லாம் சும்மாமா, சும்மா. கொஞ்சம் அசந்தா தலையில அம்மிக்கலை தூக்கி போட்டு தள்ளிடுவ போல இருக்கேடா. நான் கூட உன்னை என்னமோன்னு நினைச்சேன். ஆனா நானும் நீ யாருன்னு எனக்கு காட்டி புட்டல. உங்க அப்பங்காரன் தான் அந்த காலத்துல என்னை ஏமாத்தி புட்டு சிரிக்கி மவளுக கூட போய் ஊரை சுத்திக்கிட்டு கிடந்தான். இப்ப நீ இந்த பொண்டாட்டியோட ஊரை சுத்தணும்னு என்னை போட்டு தள்ளணும்னு நினைக்கிற. ஆத்தாடி ஆத்தா, இனி இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டித்தான் ஆகணும். ஐயோ அத்தை, நீங்க நினைக்கிறப்பதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மாதான். எனக்கு வந்ததுதான் சரியில்லைன்னு நினைச்சேன். ஆனா நான் பெத்ததும் இப்படி வந்து விடியும்னு நான் என்ன கடவுளியா கண்டேன். ரொம்ப சந்தோஷம்டா. ஊரு உலகத்திலேயே என்ன மாதிரி புள்ள வளர்க்க முடியாது, என் பையன் மாதிரி ஒரு பையன் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா நீயும் நான் யாருன்னு காட்டிப்புட்டல. இதுக்கப்புறம் இந்த ஆத்தாவோட சுயரூபத்தை நீ பாப்படா, பாப்ப. ஒரு நாள் வீட்டுல இல்லைன்னு தானே தெரிஞ்சது உங்க வண்டவாளமல. இல்லைன்னா நானும் நீவன் நல்லவேன்னு இல்லை நம்பி இருப்பேன். ஆத்தாடி, அம்மா வந்திருக்குன்னு சொல்லி இருக்கலாம்ல. ஆமா, தூக்கி வச்சுக்கிட்டு இங்கிட்டு இருந்தீங்க, நீங்க இந்த பக்கம் தானே பாத்துக்கிட்டு இருந்தீங்க. உங்க அம்மா வர்றது தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. நான் வேற அப்படி இப்படி பேசிட்டு என்னடின்னு பண்ண போகுதுன்னு தெரியலையே. கல்யாணம் பண்றது பெருசு இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி இடி மின்னல் எல்லாம் வாழ்க்கையில வந்துகிட்டு தான் போகும். அதெல்லாம் சமாளிக்கணும் குமாரு. என்ன மச்சி, கல்யாணம் எல்லாம் ஆயிருக்கு, ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. டேய், நானே காஞ்சு போய் வந்துருக்கேன்டா. சும்மா எனக்கு கடுப்பு ஏத்தாதடா. கல்யாணம் பண்ணவனுக்கு எதுக்கடா கடுப்பு வருது? வாயை கிண்டாத, முதல்ல வண்டி எடுப்போமோ. டேய் என்னடா, இன்னைக்கு உனக்கு முதலிரவு, நீ பாட்டுக்கு இங்க சுத்திக்கிட்டு இருக்க. ஒய்ஃப் பாவண்டா, அங்க உள்ள தனியா இருப்பாங்க.
என்ன மச்சி, இன்னும் வித்தியாவை மறக்க முடியாம சுத்திக்கிட்டு இருக்கியா? அப்படியே அரைஞ்சேன்னு வையி, வித்தியா கொத்தியானு. முதல்ல வண்டி ஏடுறா. சரி சரி, வந்து ஏறு. போடா. ம். அத்தை, பத்திரத்தை வச்சு கேட்டோம் அத்தை. ஊருக்குள்ள இருக்கு, அதுவும் இல்லாம வெளியே நீங்க கட்டியிருந்தீங்க, தனி வீடா இருந்தா கூட நீங்க கேக்குற அமௌண்ட் தருவேன். இப்படி போய் ஊருக்குள்ள இருக்க வீட்டுக்கு 15 லட்சம்னா முடியாதுப்பா அப்படின்றாங்க. இப்போதைக்கு 8 லட்சம் தான் தாரேன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம கையில ஒரு 5 லட்சம் இருக்கு. 13 லட்சத்தை கொடுத்தா மாமா விட்டுருவாங்களா? ஐயோ, கடங்காரன் என்ன கழுத்தை நெரிக்கிறதுனால உங்களையும் நான் கழுத்தை நெரிக்க கூடாது மாப்பிள்ள. இல்ல மாப்பிள்ள, அவங்க முழு பணத்தையும் கொடுத்தா தான் விடுவேன்னு சொல்றாங்க. என்ன சம்பந்தி, பாதி பணத்தை கொடுத்தா கூட விடுறதுக்கு என்னவாமா? முழு பணமும் கட்டுறது கொஞ்சம் கொஞ்சமா கட்டுறோன்னு கூட சொல்லிக்கலாம். அவங்க அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க சம்பந்தி. நானும் சொல்லி பார்த்துட்டேன். சரி, அப்பனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன பொண்ணோட நகையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு போய் அடகு வச்சோ இல்ல வித்தோ கூட இப்ப கடனை அடைச்சிருவோம். என்னங்க அது 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 ஏய், என்னடா பேசிக்கிட்டு இருக்க? மருமவ வீட்ல இருந்து போட்டது அது ஒண்ணுதான் அவங்களோட குடும்பத்தோட ஞாபகார்த்தமா இருக்கு. அதையும் போய் அடகு வைக்கணும் விக்கணும்ன்றியேடா. இப்போதைக்கு மாமாவை காப்பாத்தணும். அதுக்கு முதல்ல வழியை பார்ப்போமா? அதை விட்டுட்டு காசு நகையெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அட ஆமா மாப்பிள்ள, பேசாட்டுக்கு நீங்க 5 லட்சத்தையும் வீட்டையும் வைக்கிறதுக்கு பதிலா மொத்தமா போட்ட இந்த நகையவே கொடுத்தீங்கன்னா கூட நான் இப்போதைக்கு இந்த இதெல்லாம் அடைச்சிருவேன். அம்மா, தங்க வைக்கிற விலைக்கு மொத்தத்தை கொண்டு போய் அடைக்கிறேன் அப்படி இப்படின்ற மறுபடியும் வாங்க முடியுமா? ஏய் சின்ன பொண்ணு, என்ன பேசிட்டு இருக்க? நீ என்ன கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு போட்டியா? நம்ம பையனை தான் பெத்து வச்சிருக்கோம், பொம்பளை பிள்ளைய ஒன்றும் பெக்கல. ஏங்க, என்னதான் இருந்தாலும் இனி வர காலங்கள்ல பொண்ணு வீடெல்லாம் நகை போடுற மாதிரி வராது. இனி வர காலங்கள்ல பையன் வீட்டில் தான் பொண்ணுக்கு நகை போட்டு கூட்டிட்டு வர மாதிரி இருக்கும். இருக்கிற நிலைமைக்கு எல்லா நகையும் வித்துட்டா இனி வருங்காலங்கள்ல எப்படிங்க வாங்க முடியும்? பாரு, நகை போனா வாங்கிக்கலாம், ஆனா உங்க அப்பா போனா வாங்க முடியுமா? ஆத்தாடி ஆத்தா, என் பிள்ளைய நான் கூட என்னமோன்னு நினைச்சேன். ஆனா எப்படி இருக்கா பாரு. ஏண்டியம்மா, உன் நகையை கொடுமா, எதுக்கு அவங்களெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு? அதுக்கப்புறம் நானும் உங்க அப்பாவும் கொஞ்சம் முன்னேறி வந்ததுக்கு அப்புறம் நகையை போடுறோம். ஆமா, இப்பயே நகையெல்லாம் வித்துப்புட்டு அவங்களுக்கு கடன் அடிச்சுப்புட்டு நீயும் அப்பாவும் நடுத்தருவில் தான் நிப்பீங்க. இப்ப இந்த நகையும் கொடுத்துப்புட்டு அப்புறம் நாங்க எங்க போறது? சின்ன பொண்ணு, என்ன பேசிட்டு இருக்க? எங்க வீட்ல இருந்து வந்து நகை கேட்டாங்கன்னா நீங்க தான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்களும் கொடுக்குறேன்னு சொல்றீங்க. சரி விடுங்க, எங்களால உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? இனிமே நாங்க யாருக்கும் எந்த பாரமும் கொடுக்க விரும்பல. நீங்க எல்லாரும் நல்லா இருங்க. என் புருஷனை என் உயிரை கொடுத்தாவது நான் காப்பாத்திக்கிறேன். சம்மந்தி, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சம்மந்தி. இங்க பாருங்க அத்தை, அந்த நகையெல்லாம் மாமா போட்டது. அவருக்கு உதவாம அந்த நகை எதுக்கு? அதையே கொண்டு போங்க. இங்க பாருங்க, என்னோட நகையெல்லாம் கொடுக்க முடியாது. அது வருங்காலத்துல என் மருமவளுக்கு நான் சேர்த்து வைக்கிறது. வருங்காலத்துல மருமவளுக்கு சேர்க்கிறியா? எதுக்குங்க என்ன அடிச்சீங்க? உங்க அப்பா அங்க காசுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, அதை விட்டுட்டு வருங்காலம் மருமவளுக்கு சேர்க்கிறியா? தொலைச்சு போடுவேன் பாத்துக்க. ஏய், என்னடா அவளை போய் அடிச்சுக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு வந்து மருமகளை போய் கை நீட்டலாமா? அதுவும் அவங்க பெத்தவங்க முன்னாடி. கம்மனி இருங்கம்மா. இவளுக்கு போதும் போதும்னு தலைக்கு மேல இடம் கொடுக்கவும் தான் இவ்வளவு ஆடிட்டு திரியிறா. இனிமே இந்த வீட்டுல மொத்த வேலையும் நீதான் செய்யற. இனிமே ஒய்யாரமா உக்காந்துக்கிட்டா, அதுக்கப்புறம் காலை நீட்டிக்கிட்டு வேலை வாங்கிட்டு இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, தொலைச்சு போடுவேன். ஒழுங்கு மரியாதையா அவங்க கொடுத்த எல்லா நகையும் எடுத்து கொடுக்குற. அதை விட்டுட்டு வேற ஏதாவது வேலையை பார்த்த அப்புறம் இந்த வீட்டுல நீ இருக்க முடியாது. அவங்க கூட சேர்ந்து நீ நடுத்தரவுல தெரிய வேண்டிதான். பெத்தவங்களுக்கே ஈயா மனசுனும் போது எப்படி என் அப்பா அம்மாவை நீ பாப்ப? அன்னைக்கு போய் அங்க உட்காந்துக்கிட்டு என் அப்பா அம்மா வீடு வசதியான வீடு, நான் அங்க போய்க்கிறவேன், எனக்கு யாரும் தேவையில்லை அப்படின்னு அங்க உட்கார்ந்து இருந்தியே. அப்போ உனக்கு சோறு போட்டும் போது அவங்க நல்லவங்கள தெரிஞ்சாங்க. இப்ப கஷ்டம்னு வந்து நிக்கும் போது அவங்க உனக்கு கஷ்டமா தெரியுறாங்களா? என்னங்க எங்க பாரு, என் பிள்ளைக்கு அம்மான்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை பொறுமையா விடுறேன், இல்லைன்னா தொலைச்சு தொங்க விட்டுருவேன். ஒழுங்கு மரியாதையை நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட நாளைக்கு கொடுக்குற. அதை விட்டுட்டு வேற ஏதாவது வேலையை பார்த்த விடுங்க மாப்பிள்ள, என்னால உங்களுக்குள்ள எந்த சண்டையும் வேணாம் மாப்பிள்ள. இல்லத்த, இவளுக்கெல்லாம் அப்பைக்கப்பா பூசை கொடுக்கணும். பூசை கொடுக்காம விட்டா இப்படித்தான். ஆத்தாடி, இப்பயே இவங்க நம்மள வேலைக்கறியா ஆக்க பாக்குறாங்க. நகையும் கொடுத்து விட்டா அதுக்கப்புறம் என்னை நிரந்தரமா வேலைக்கறி ஆக்கிடுவாங்க போலயே.
அட கடவுளே, அப்ப இவ்வளோ தூரம் ஆகி போச்சா? ஆமாண்டா மாப்பிள்ள, என்னமோ அவ உலக அழக ரதி, இன்னும் டச் பண்ணாலும் அந்த கத்துக்கத்துறாடா. ம். இதுலயே அம்மா வேற, அது போய் ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு அது வேற பெரும் ரோதனை. இப்பயாவது தெரியுதா வித்யாவோட அருமை என்னன்னு? ஏய், அவெல்லாம் ஒரு ஆளுன்னு நீ அவளை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. 10 ரூபாய்க்கு பிரோசனம் இருக்காடா அவளாலலாம்? ஏதோ மாட்டை மேய்ச்சிக்கிட்டு திரியிறாளாமா. ஆனா இவ கோடீஸ்வரிடா, கோடீஸ்வரி. இன்னைக்கு நடக்கலன்னா என்ன, இன்னொரு நாள் நடக்காமையா போகும்? ஏய், பணங்காசு இருந்தா மதிக்க மாட்டாங்கடா. டேய், இந்த மதிப்பு மசால் வடையெல்லாம் எதுக்குடா? காசு பணம் இருந்தா போதும்டா. வாழ்க்கையை வாழ்றதுக்கு காசு தாண்டா முக்கியம். அதை விட்டுட்டு சும்மா அதை இதுன்னு. எப்படியோ ஒன்று. ஆனால் கொஞ்ச நாளில் நீ வேலைக்கு போகலையா என்ன எதுன்னு கேட்பாங்களே, அப்போ என்ன பண்ண போற? நான் எதுக்குடா வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்படணும்? என் மாமனார் கோடீஸ்வரன், அந்த ஆளு சம்பாரிச்சு போடுறான். நான் எதுக்குடா தனியாக சம்பாதிக்கணும்? ஏண்டா அப்போ என்னடா பண்ண போற? வேலைக்கு எதுவும் போகணும்னு ஏன் நீ கேட்டா ஒன்றும் பண்ண மாட்டேன்டா. காலையில் வேலைக்கு போகிற மாதிரி கிளம்பி வீட்டில் வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட போகிறேன். ம். அப்போ சம்பள காசு கேட்பாங்கல்ல? சம்பள காசா? ஏண்டா, அவங்களே கோடியில் பொருள்றவங்க, அவங்க நம்மக்கிட்ட 15 கேட்பாங்களா? நீ வேறடா. அதெல்லாம் எவனும் நம்மக்கிட்ட 10 காசு கேட்க மாட்டேன். கேட்டா சம்பளம் வரலன்னுவேன், சம்பளம் வந்துருச்சு செலவு பண்ணிட்டேன்ருவேன், அவ்வளோதான். என்னென்னமோ சொல்ற, ஆனால் எங்கிட்ட போய் முடிய போதோன்னு தெரியல. எப்படியோ என்னமோ சொல்ற, நல்லா இருந்தா சந்தோஷம். அதெல்லாம் நல்லா இருப்பேன்டா. முதல்ல என் பொண்டாட்டியை என் வழிக்கு கொண்டு வரணும்டா, அதுதான்டா எனக்கு முக்கியமே. ம். ஏய், ஏற்கனவே நான் அடிபட்டு நொந்து போயிருக்கேன். என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்க ஒழுங்கா? அடியே, என்னை விட்டுரு சொல்லிட்டேன். ஏண்டி, என் வாழ்க்கையை கெடுத்துப்பட்டு இப்போ இன்னொரு பொண்ணுக்கு வேற உன் பையனை தாரவாத்து கொடுத்துருக்கியா? இங்க பாரு, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத. நான் ஒரு பிச்சைக்காரின்றதுக்காக தானடி என்னைய துரத்துன. இப்ப வந்தவ கோடீஸ்வரினால அவளை தங்கமா தாங்குறியா? இங்க பாருடி, உனக்கும் என் பையனுக்கு இருந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு. தேவையில்லாதெல்லாம் பேசாத, போயிரு சொல்லிட்டேன். போறதுக்காடி நான் வந்திருக்கேன். வேற எதுக்கடி வந்த? உன்னை போட்டு தள்ளுறதுக்கு வந்திருக்கேன்டி. போட்டு தள்ளுறதுக்கா? ஆமாண்டி, என் வாழ்க்கையை அழிச்சு என் வயிற்றுல இருக்க குழந்தை என்னை விட்டு போய் எல்லாமே முடிச்சிட்டல. இனி உன்னை சும்மா விடமாட்டேன்டி, உன்னை சும்மாவே விடமாட்டேன். இங்க பாருடி, நீ யாரோ நாங்க யாரோ ஆயிப்போச்சு. தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத. பிரச்சனை பண்ணாதவா? உன்னை பிரச்சனை பண்ணி உன்னை முடிக்கணும்னு தாண்டி வந்திருக்கேன். இன்னையோட நீ க்ளோஸ்டி. ஐயோ விடுங்க, ஏன் விடுறீ? ஏய் விடுடி. உன்னை விடுறதுக்காடி வந்திருக்கேன். அப்பெல்லாம் உன்னை சாதாரணமா விட மாட்டேன். என் வாழ்க்கையை அழிச்சதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும்டி. ஐயோ விட்டுடி. இந்த இடத்துல இருந்து குதிச்சு தாண்டி என் குழந்தை போனுச்சு. அதே இடத்துக்கு நீயும் போய் சேரடி. ஐயோ காப்பாத்துங்க. ஐயோ காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. ஐயோ காப்பாத்துங்க. ராணி என்னங்க? என்ன இல்ல, சம்மந்தி அம்மா கத்துறாங்க, காப்பாத்துங்கன்னு. ஏதோ பிரச்சனை போல இருக்கு, வா போய் பாப்போம். காப்பாத்துங்க. ஐயோ கடவுளே, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க. ஐயோ சம்மந்தி, என்னங்க ஆச்சு? சமதியம்மா. நான் எங்க இருக்கேன்? ஹாஸ்பிடல்ல தான் இருக்கீங்க. என்னாச்சு? ஐயோ அப்பா, அவ என்னை தள்ளிவிட்டாளே. யார் சம்மந்தி? யார் உங்களை தள்ளி விட்டது? நாங்க வெளியே தான் இருக்கோம், உள்ளே வரலீங்களே. இல்ல, அந்த வித்யா என்னை தள்ளி விட்டா. அந்த மேல மலையில இருந்து அப்படியே குதிச்சிட்டேன். வித்யாவா? யார் இந்த வித்யா? அத்தாடி, இன்ன வரைக்கும் கண்டது கனவா? இது தெரியாம வேற நான் புலம்பிட்டு இருந்திருக்கேனா? சமந்தி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் கெட்ட கனவு கண்டேன் போல இருக்கு, அதான். ஷோ, கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு உசுரையில உங்களுக்கு ஏதோ ஆயிப்போச்சேன்னு. இல்லைங்க சம்பந்தி, மண்டையில் அடிபட்டுச்சுல, அதனால ஏதோ கெட்ட கனவு வந்திருக்கும் போல. அதுவும் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்கல்ல, அதனால அது ஏதோ அழுத்திருச்சு போல இருக்கு. அதனால அப்படி இருக்கு. ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க. நான் பார்த்துக்கிறேன். ராணி, அங்க ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ்ல பிள்ளையார் இருக்குல்ல, அங்க திருநீர் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு வந்து சம்மந்தி அம்மா நெத்தியில வச்சு விடு. சரிங்க.
சம்மந்தியமா ஒன்னும் ஆகாது. ஏதோ கெட்ட கனவு தான் கண்டிருப்பீங்க போல இருக்கு. ஒன்னும் இல்ல சரிங்களா? நாங்கெல்லாம் பக்கத்துல தான் இருக்கோம். சரிங்க சரிங்க. சரி வா, அதை எடுத்துட்டு வந்துருவோம். சரிங்க. இத்தனை நாள்ல இப்படி ஒரு கனவு வந்ததே இல்லை. முத தடவை அவன் என்ன கொல்ற மாதிரியும் தள்ளுற மாதிரியும் கனவு வருது. இதனால எதுவும் பிரச்சனை வருமா பின்னாடி? இல்லை அந்த வித்யா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிவிடுவாளா? ஐயோ பயமா இருக்கே. இந்த ஆள் வேற அப்பயே சொன்னா என் மவ கண்ணுல இருந்து கண்ணீர் வடிஞ்சதுனாலே சுட்டுப்படுவேன்னு. அவ புள்ள வாழ்க்கையை சீரழிச்சாலும் தெரிஞ்சதுன்னா சுடுறது என்ன? எனக்கு ஒண்ணு அப்படியே புதைச்சு